Warm greetings children. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் என்னது? சாப்டர் 4 carbon and its compounds. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது carbon and its compounds. நம்ம third lessonலயே படிச்சிருப்போம் carbon. Carbon it is a non-metal. படிச்சோமா? Metals and non-metals lessonல படிச்சிருப்போம். Non-metal. Carbon is a non-metal. ஓகேவா? கார்பன் எலமெண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோர்சஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எர்த்ல எங்க நேச்சரா கிடைக்குதுன்னா இட் பிரசன்ட் இன் எர்த் கிரஸ்ட். ஓகேவா? எர்த் கிரஸ்ட்ல கிடைக்குது. எர்த் கிரஸ்ட்னா என்னது? நம்ம இருக்கிற லேண்ட் தான். ஓகேவா? நம்மளுக்கு கீழே நம்ம இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற லேண்ட் பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? எர்த் கிரஸ்ட். ஓகேவா? எர்த் கிரஸ்ட்ல எப்படி இருக்கு? 0.02% தான் இருக்கு. ரொம்ப சின்ன பர்சன்ட்ல தான் என்னது கார்பன் வந்து இருக்குது. அதே நேரம் அட்மாஸ்பியர் எடுத்துக்கலாம். அட்மாஸ்பியர் எங்க இருக்குது? எர்த்துக்கு மேல உள்ள சரௌண்டிங் ஏரியா. ஓகேவா? அட்மாஸ்பியர்ல என்னது? கேசஸ், வெரைட்டி ஆஃப் கேசஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்லயும் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 0.03%. இந்த 0.03% எப்படி இருக்குது? நம்மளுக்கு பார்த்தோன்னு என்ன தோணுது? அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 0.03%. அப்போ என்ன தெரியுது இதுல இருந்து? கார்பன். ஓகேவா? கார்பன்ங்கிறது நேச்சரா எப்படி இருக்குது? இட் இஸ் இன் கம்பைன்டு ஸ்டேட். கம்பைன்டு ஸ்டேட். ஓகேவா? கம்பைன்டு ஸ்டேட், ஃப்ரீ ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை முதல்ல பார்த்துருவோம். ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இட் கேன் அக்கர் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் கம்பைன்ட் ஸ்டேட். ஓகேவா? ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த வேற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட கலக்காம இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? கோல்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? கோல்டு வந்து ஈஸியா மத்த எலிமெண்ட்ஸோட வந்து மிக்ஸ் ஆகாது. இதே இது கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ அட்மாஸ்பியர்ல இருக்குது, எப்படி இருக்குது? ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? கார்பன் என்ன ஆகுது? ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்குது. இதே கம்பைன் ஸ்டேட்ல வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? காப்பர். ஓகேவா? காப்பர் நம்ம இப்ப எடுக்கோம்னா காப்பர் மே பிரசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் கூட ஆக்சிஜனோட சேர்ந்து காப்பர் ஆக்சைடு ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் என்னது? ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். சரியா? அப்ப இப்ப கார்பன் என்ன ஸ்டேட்ல இருக்கு? கம்பைன்ட் ஸ்டேட்ல இருக்குது. ஓகேவா? கார்பன் எங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா இட் கேன் சீன் இன் லிவிங் திங்ஸ். நம்ம பாடியிலேயே அது ஒரு என்னது? பில்டிங் பிளாக். சரியா? இப்ப எல்லா லிவிங் திங்ஸ்லயும் என்ன இருக்கும்? இட் கண்டைன்ஸ் கார்பன். அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ்லயும் இருக்குது. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் என்னது? நம்ம கார்பன் எலமெண்டா பார்க்கலாம். ஈவன் இன் எஸ் ஃபுட், புக்ஸ், ஓகேவா? மெடிசின்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்குது? கார்பன் இருக்குது. சரியா? அப்போ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்? கார்பன் மட்டும் பார்க்க போறது இல்ல, கார்பனும் அதோட காம்பவுண்ட்ஸும் சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இப்போ காம்பவுண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னாலும் இருக்கட்டும், அதுல கார்பன் கலந்து இருந்துச்சுன்னா அது என்னது? கார்பனோட காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? இட் இஸ் கால்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் கார்பன் இன் இட். ஓகேவா? அது என்னது? கார்பன் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்? கார்பனேட்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? கார்பனேட்ஸ், CO3. ஓகேவா? கோல் எடுத்துக்கலாம். கோல் கண்டெயின் கார்பன். ஓகேவா? வேற என்ன ஃபார்ம்ல இருக்கு? பெட்ரோலியம் ஃபார்ம்லயும் கார்பன் இருக்கு. பெட்ரோல்ல நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுல என்ன இருக்கு? கார்பன் இருக்கிறதுனால சோ இட் இஸ் an கார்பன் காம்பவுண்ட். இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் an கார்பன் காம்பவுண்ட். கார்பன் மோனாக்சைடு இஸ் an கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது? கார்பன் காம்பவுண்ட்ஸ். சரியா? அப்போ நேச்சர்ல எப்படி அக்கர் ஆயிருக்கு, எந்த சோர்ஸ்ல இருந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பாண்டிங். ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்கு. ஒரு டைப் வந்து அயானிக் பாண்டிங். ஒரு டைப் என்னது? அயானிக் பாண்டிங். இன்னொரு டைப் என்னது? கோவேலன்ட் பாண்டிங். ஓகேவா? முதல்ல இந்த ரெண்டு பாண்டிங்கும் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரீஃபா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போய்க்கலாம். ஓகேவா? அயானிக் பாண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அயானிக் பாண்டிங்ல ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. சோடியம். ஓகேவா? சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? நார்மலி ஆட்டம் எப்படி இருக்கும்? நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் சுத்தும். ஓகேவா?
K ஷெல், அடுத்து என்ன இருக்கும்? L ஷெல், M ஷெல், N ஷெல்னு போகும். ஓகேவா? இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது 11. ஓகேவா? மேக்ஸிமமா K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் தான் பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி L ஷெல்ல எத்தனை 8 எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணலாம். M ல 8, N ல 32. ஓகேவா? அப்போ நம்ம இப்ப K ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ண போறோம். K ஷெல்ல 2 எலக்ட்ரான் 11 - 2 என்னது? அப்புறம் மீதி என்னது 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 9 எலக்ட்ரான்ஸ்ல என்னது L ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம்? 8 எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணலாம். 8 போயிடுச்சுன்னா மீதி என்னது? இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் எங்க பிளேஸ் பண்ணலாம்? வெளியே இருக்கிற M ஷெல்ல பிளேஸ் பண்ணலாம். M ஷெல்ல ஒரு எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணிடலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை வேலன்சி? வேலன்சினா என்னது? இந்த ஷெல்லுல அவுட்டர் மோஸ்ட் எது கடைசியா இருக்கோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா? இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இதுதான் என்னது? வேலன்சி. இதை தான் என்ன எடுத்துப்போம்? வேலன்சி என்னது? இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஒன்னே இருக்கு. அப்போ அதோட வேலன்சி என்னது? 1. சரியா? அப்போ டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட் ஸ்ட்ரக்சர்னா என்னது? வேலன்சி எலக்ட்ரானை மட்டும் வரைஞ்சா போதும். NAக்கு மேல ஒரே ஒரு எலக்ட்ரான் மாதிரி வரைஞ்சிடலாம். ஓகேவா? குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா குளோரின் கண்டெய்ன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 17 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ குளோரினோட கான்ஃபிகரேஷன் Kல 2 இருக்கும், Lல 8 இருக்கும், லாஸ்டா Mல எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். Mல மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கலாம்? 8 இருக்கலாம். அப்போ அதுக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது? ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. இப்போ இந்த ஃபுல் எலக்ட்ரான் ஆகுது. ஒருவேளை இப்படி இந்த ஃபுல்லா இருக்குது, 8 இருக்கு, இப்படி இருக்கு, இல்லாட்டி 2,8 இருக்கு. இல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டா ஷெல் வந்து கரெக்டா ஃபுல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இது என்ன சொல்லுவோம்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லா இருக்குதுன்னா அது என்ன சொல்லுவோம்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சரி, இப்போ அயானிக் பாண்டிங்ல வரலாம். அப்போ குளோரினுக்கு நம்ம எலக்ட்ரான்ஸ் எத்தனை? ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் வரையலாமா? வேலன்சி என்னது? அதோட வேலன்சி வெளியே அவுட்டர் மோஸ்ட்ல எவ்வளவு இருக்கோ அதை வரையறோம் 7. ஒரு எலக்ட்ரான் இதுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இட் கேன் அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரன்சி. அதாவது 2,8,8 ஆயிரும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்? 2,8,1 இருக்கிறது எப்படி மாறும்? 2,8. இதுவும் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துரும். இதுவும் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துரும். அப்ப என்ன நடக்கு? ஒரு எலிமெண்ட் இல்லாட்டி ஒரு ஆட்டம் அதுல உள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ஓகேவா? இந்த ஆட்டம் என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்ப இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. ஓகேவா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல என்ன நடக்கு? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கு. ஒரு எலக்ட்ரான் கிடைக்குது. ஓகேவா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானை கொடுக்குற ஆட்டம் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரான் டோனாஸ். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா உங்களை என்ன சொல்லுவோம்? டொனேட் பண்ணுதுல, சோ டோனாஸ். இங்க என்ன பண்றாங்க? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றாங்க. அதனால இது என்னது? எலக்ட்ரான் அக்செப்டாஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொன்னு என்னது? கவனிக்க வேண்டியது என்னன்னா டோனாஸ் ஆகிற ஆட்டம் என்ன ஆகும்னா அயானா மாறும். அதாவது என்ன அயானா மாறும்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயானா மாறும். ஓகேவா? பாசிட்டிவ் அயான்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? கேட்டயான்ஸ். அப்போ Na எப்படி மாறும்? Na+. ஓகேவா? Na எப்படி மாறும்? கேட்டயான் எப்படி இருக்கும்? Na+. இங்க என்ன நடக்கும்? ஆட்டம் என்ன அயானா மாறுது? நெகட்டிவ் அயானா மாறுது. ஓகேவா? நெகட்டிவ் அயானா மாறுது. இது என்னது? ஆனயான். அப்ப நெகட்டிவ் அயானா Cl-. இப்போ ஒருவேளை இங்க ஆக்சிஜன் இருக்கு, அது 2 ஆட்டமா அக்செப்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 2-. 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணு. சாரி, 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதுன்னா 2- போடணும். இங்க ஒரே ஒரு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு. அதனால வெறுமனையா மைனஸ் போட்டா போதும். பவர்ல வெறுமனையா மைனஸ் போட்டா போதும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. தட் இஸ் அயானிக் பாண்டிங். அதை என்ன சொல்லுவோம்? இந்த பாண்டிங் என்ன சொல்லுவோம்? அயானிக் பாண்டிங். இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம்? அயானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம்? அயானிக் காம்பவுண்ட்ஸ். சரியா? இப்போ இதுல நல்லா பார்க்க வேண்டியது என்னது? அயானிக் பாண்டிங் அப்படின்னா என்னது? இப்ப என்ன நடந்திருக்கு? ஒருத்தர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. டோனார் அக்செப்டார்.
சரியா? அப்ப என்ன நடக்கு? complete transfer of electrons. அப்போ ionic bonding னா என்னது? complete transfer of electrons. complete transfer of electrons. சரியா? இதே இது அடுத்து பார்க்கலாம். வேற என்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் பார்த்தோம்? கோவேலன்ட் பாண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டைப்? கோவேலன்ட் பாண்டிங். இதுதான் வந்து இப்போ இந்த லெசன்ல இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. சோ நல்லா கவனிச்சு பாருங்க. கோவேலன்ட் பாண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, கோவேலன்ட் பாண்டிங்னா என்னதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு கார்பனே எடுத்துக்கலாம். கார்பன்ல பாருங்க, கார்பனோட ஆட்டம் ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன். ஓகேவா? கார்பனோட ஆட்டம் ஸ்ட்ரக்சர் சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி என்னது இருக்கும்? ஷெல்ஸ் இருக்குது. ஓகேவா? நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னா 6 புரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? கார்பனுக்கு உள்ள என்னது? நார்மலா நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் உண்டு. புரோட்டான்ஸ்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் இருக்காது. ஓகேவா? இதே எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேவா? இங்க எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கும். ஓகேவா? அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 6 வரைகிறேன், 2 இங்க வரைஞ்சாச்சு, மீதி உள்ள 4 நம்ம வரைகிறோம். அப்போ இதோட வேலன்சி என்னது? கடைசியா இருக்கிற ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு எண்ணணும், அவ்வளவுதான். வேலன்சி என்னது? 4. ஓகேவா? அப்போ கார்பனோட வேலன்சி என்னது? 4. சரியா? இப்போ அயனிக் பாண்டிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ எல் ஷெல், இந்த எல் ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் 8 இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கு? 4 இருக்கு. அப்போ இன்னும் 4 தேவை. ஓகேவா? அப்போ நோபல் கேஸ் அட்டைன் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்? 4 வாங்கிக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்? டொனேட் கூட பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒருவேளை வெளியே இருந்து ஒரு ஆட்டம்ல இருந்து அது 4 எலக்ட்ரான் வாங்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். கண்டிஷன் 1. ஓகேவா? கண்டிஷன் 1 என்ன பண்ணுது? கண்டிஷன் 1 இல்லாட்டி சிச்சுவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 எலக்ட்ரான்ஸ அக்செப்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ C4- ஆனயானா மாறும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது என்னது? நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா அது ஆனயான். சரியா? இப்போ நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். நியூக்ளியஸ்க்குள்ள எத்தனை புரோட்டான்ஸ் உண்டு? 6 புரோட்டான்ஸ். வெளியே எத்தனை எலக்ட்ரான்ஸ் உண்டு? 6 எலக்ட்ரான்ஸ் உண்டு. அப்போ இந்த 6 புரோட்டான்ஸ் தான் நார்மலி நம்ம படிச்சிருப்போம், பிசிக்ஸ்லயே படிச்சிருப்போம். என்னது? லைக் சார்ஜஸ் ரிப்பல். லைக் சார்ஜஸ் ரிப்பல். இதே அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் படிச்சிருப்போமா? அதாவது பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா ரிப்பல் ஆகும், இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு போகும். இதே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இதுல பார்த்தோம்னா இங்க உள்ள பாசிட்டிவ் இருக்கிறதுனாலதான் இந்த எலக்ட்ரான்ஸ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸ கரெக்டா புடிச்சு வச்சிருக்கு. ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல என்னது? 4 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா என்னது? +4 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டோம்னா என்னது? மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிரும். இந்த 6 புரோட்டான்ஸால 10 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது? ஹோல்டு பண்ண முடியாது. ஓகேவா? அதால என்னது? அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ண முடியாது? ஹோல்டு பண்ண முடியாது. சரி, அப்போ இந்த சிச்சுவேஷனை விட்டுறலாம். என்ன கண்டிஷன் நம்பர் 2 என்னது? இட் கேன் டொனேட் த 4 எலக்ட்ரான்ஸ். அப்படிதானே? 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம்? டொனேட் பண்ணலாம். டோனாரா மாறி என்ன பண்ணலாம்? 4 எலக்ட்ரான்ஸ் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டா என்ன ஆகும்? C4+. டோனார்ஸ்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்னது? கேட்டயான். C4+ கேட்டயானா மாறலாம். ஆனா நல்லா கவனிங்க, இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? மொத்தமே எத்தனை? 6 எலக்ட்ரான் உண்டா? 6 எலக்ட்ரான்ல 4 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா வெறுமனே எவ்வளவுதான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். நடுவுல 6 புரோட்டான்ஸ் இருக்கும். வெளியே வெறுமனையா K ஷெல்ல மட்டும் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது என்னதுன்னா எனர்ஜி வேஸ்ட். ஓகேவா? ஒரு 6 புரோட்டான்ஸ் என்ன பண்ணுது? அதோட எனர்ஜி எல்லாம் கொடுத்து வெறுமனையா அந்த 2 எலக்ட்ரான்ஸை பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. ஓகேவா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா இந்த 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கே அதுக்கு வந்து என்னது? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? ரிமூவலுக்கு என்ன பண்ணும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அது ஆட்டம்ல இருந்து அந்த 4 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு என்னது? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அதனால இதுவும் வந்து என்னது? ஃப்ளாப். ஓகேவா? அப்போ இந்த ப்ராப்ளம ஓவர் கம் பண்றதுக்கு கார்பன் என்ன பண்ணுதுன்னு பாருங்க.
இதுக்கு தான் என்ன பண்ணுது கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. இப்போ கார்பன் இருக்கு, கார்பனுக்கு எத்தனை 6 எலக்ட்ரான்ஸ் உண்டா, 4 எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கு, இன்னும் 4 தேவைப்படுது. அப்ப இது என்ன பண்ணுது, இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன்ல வெளியே எத்தனை எலக்ட்ரான் உண்டு, ஹைட்ரஜன் மொத்தமே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், சரியா? அப்போ இந்த ஹைட்ரஜன் இதோட வந்து ஹைட்ரஜனோட வந்து இது ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? ஹைட்ரஜனோட என்ன பண்ணுது, இது எலக்ட்ரானை ஷேர் பண்ண போகுது. 4. அப்போ அதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தேவைப்படும், 4 ஹைட்ரஜன் தேவைப்படும். 4 ஹைட்ரஜனோட ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. அப்போ முதல்ல கார்பனை எடுத்துக்கலாம். கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா எலக்ட்ரானையும் என்னலாமா, வெளியே உள்ள வேலன்ஸை மட்டும் எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 8 கிடைச்சிட்டா, எல் ஷெல்ல 8 இருக்கு. இதே இது ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்போம் H1, இதை H1 நேம் பண்ணிக்கலாம். H1ல எத்தனை நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்னது 2 வேணும், அப்படிதானே? கே ஷெல், இது கே ஷெல் தான். அப்ப என்னது 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ ரெண்டு பேருமே என்ன ஆகுது, ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கோவலன்ட் பாண்டோட டெஃபினிஷன் இதுலயே கிடைச்சிரும். கோவலன்ட் பாண்டிங்னா என்னது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? கோவலன்ட் பாண்டிங்னா என்னது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அயனிக் பாண்ட்னா என்ன பண்ணும், அப்படியே டோட்டலா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், இன்னொரு ஆட்டம்க்கே அது போயிரும். அப்ப அது என்னது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதா? ஓகேவா? இது வரைக்கும் புரியாட்டி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிரலாம், என்னென்ன பார்த்தோம்ங்கிறது ஒரு வாட்டி ரீகேப் பார்த்திரலாம். ஓகேவா? கார்பன்னா என்னன்னு பார்த்தோம். கார்பன்னா என்னது, இட் இஸ் a நான் மெட்டல். எங்கெல்லாம் இருக்குது, சோர்சஸ் எங்கெல்லாம் இருக்குது, எர்த் கிரஸ்ட்ல இருக்குது. எர்த் கிரஸ்ட் அண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்கு. எர்த் கிரஸ்ட்லயும் அட்மாஸ்பியர்ல ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்குது. அது பார்த்தோம்னா எர்த் கிரஸ்ட்ல 0.02% தான், அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா 0.03%ல தான் இருக்குது. கார்பன் என்ன ஸ்டேட்ல இருக்கு, கம்பைன் ஸ்டேட்ல இருக்குது. கம்பைன் ஸ்டேட்னா என்னது, இன்னொரு எலிமெண்டோட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த மாதிரி எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களை என்ன சொல்லுவோம், கார்பன் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னது, கார்பனேட்ஸ், கோல், பெட்ரோலியம். ஓகேவா? இதெல்லாமே என்னது, கார்பன் காம்பவுண்ட்ஸ். கார்பனை எங்கெல்லாம் பார்க்கலாம், லிவிங் திங்ஸ்ல பார்க்கலாம், ஈவன் நான் லிவிங் திங்ஸ்ல கூட பார்க்கலாம். ஃபுட், புக்ஸ், மெடிசின்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்குது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வேற என்ன பார்த்தோம், பாண்டிங் பார்த்தோம். என்னென்ன பாண்டிங் பார்த்தோம், அதாவது அயானிக் பாண்டிங் பார்த்தோம். அயானிக் பாண்டிங்னா என்னது, ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகுது, வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, இன்னொரு ஆட்டம்க்கு அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்னது, டோட்டலா ஒரு ஷெல் இருக்குதுன்னா அந்த ஷெல் என்னது, ஷெல் என்னது, அதை சுத்தி இருக்கிற அந்த ஆர்பிட்டல். ஓகேவா? அது எப்படி இருக்கும், ஃபுல்லா இருக்கணும். கே ஷெல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 இருக்குன்னா 2 தான் இருக்கணும். எல் ஷெல்ல 8 இருக்குன்னா 8 தான் இருக்கணும். ஓகேவா? அதுதான் என்னது, நோபல் கேஸ். முழுமையா இருக்கிறதா என்னது, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா சோடியம்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இன்னும் அதுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அப்படி அந்த 7 எலக்ட்ரான்ஸை ஒவ்வொருத்தர்ட்டையும் கடன் வாங்குறதுக்கு பதிலா அது என்ன பண்ணலாம், அதுட்ட இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்குதான் என்ன பண்ணுது, குளோரினுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, அதை கொடுத்துருது. கொடுத்து ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிக்கிறாங்க. அவங்க ஃபார்ம் பண்ற பாண்டிங் தான் என்னது, அயானிக் பாண்ட்ஸ். ஓகேவா? அவங்க ஃபார்ம் பண்ற பாண்டிங் தான் என்னது, அயானிக் பாண்ட்ஸ். இதே இது கோவலன்ட் பாண்ட்னா என்னது, இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத எலிமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன்ல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணலாம். ஒன்னு என்ன பண்ணலாம், 4 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், 4 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணலாம், இல்லாட்டி 4 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? அக்செப்ட் பண்ணா ஆனயான். ஓகேவா? டொனேட் பண்ணா கேட்டயான். ஓகேவா? அக்செப்ட் பண்ற நேரம் என்ன ஆகும், 4 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுதுன்னா அதோட நியூக்ளியஸ்ல 6 புரோட்டான்ஸ் இருக்கும். அந்த புரோட்டான்ஸால என்ன பண்ண முடியாது, அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி பிடிச்சு வைக்க, ஹோல்டு பண்ண முடியாது. இதே இது அப்ப 10 ஆயிரும். அதனால அதால வந்து 10 எலக்ட்ரான்ஸ் வந்து பிடிச்சு வைக்க முடியாது. இதே இது 4 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணணும்னா அந்த டொனேட் பண்ணி, அதாவது அதோட ஷெல்லுல இருந்து அந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இட் கேன் ஷேர் எலக்ட்ரான்ஸ். யாருக்கும் டொனேட்டும் பண்ண வேண்டாம், யாரோட எலக்ட்ரானையும் அக்செப்டும் பண்ண வேண்டாம். அதை பண்ணாம என்ன பண்ணலாம், தே கேன் ஷேர் த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா?
சரி, இப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸோட இது வந்து என்னது கார்பன் காம்பவுண்ட். இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு? ஒரு கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு? கார்பன் பாருங்க. கார்பன் 4 ஹைட்ரஜனோட சேர்ந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? CH4. C1 தான் இருக்கு, H4. இதோட நேம் என்னது? மீத்தேன். ஓகேவா? மீத்தேன் இஸ் அப்போ கார்பன் காம்பவுண்ட். மீத்தேன் இஸ் a கார்பன் காம்பவுண்ட். இப்போ வேற என்ன கார்பன் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்ல கார்பன் வந்து 2 கார்பன் இருக்கும். ஓகேவா? என்னெல்லாம் இருக்கு? கார்பன் இருக்கு. வேற என்ன காம்பவுண்ட் இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. வேற என்ன காம்பவுண்ட் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம். சரியா? குளோரோஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா குளோரோஃபார்ம்ல CHCl3. ஓகேவா? அப்ப என்னெல்லாம் இருக்கு? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எத்தனால் எடுத்துக்கலாம். ஓகேவா? எத்தனால்ல CH3 CH2OH. இதுலயும் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? மீத்தேன் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். CH4 கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? கார்பன் காம்பவுண்ட்ஸ்னாலே எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் கார்பன் இன் இட். கார்பன் அதுல இருந்தாலே அது என்னது? கார்பன் காம்பவுண்ட்ஸ். சரியா? கார்பன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தரலாம். அதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். கார்பன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ப்ராப்பர்ட்டி பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் பார்க்கலாம். பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா the substance when it starts to boil. ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் என்னது? பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்போ அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெல்டிங் பாயிண்ட். இப்போ நார்மலி கார்பன் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்கு? கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு நடுவுல வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸை எது ஜாயின் பண்ணிருக்கு? கோவலன்ட் பாண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு. இந்த கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் வெரி வீக். ஓகேவா? they are not very strong. they are not very strong, they are weak. அப்போ ஸ்ட்ராங்கா பாண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி இப்போ இப்படி இருக்குதுன்னா CH இப்படி இருக்குதுன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி இந்த காம்பவுண்ட்ஸ் ஆர் இந்த எலமெண்ட்ஸ் ஈஸியா பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஒரு ரியாக்ஷன்ல என்ன ஆகும்? ஈஸியா பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப ஈஸியா பிரியணும்னா அதோட பிரேக்கேஜ், அதாவது அந்த பாயிலிங் பாயிண்ட், ஒருவேளை அது மெல்ட் ஆகுறதோ இல்லாட்டி பாயில் ஆகி பிரிஞ்சு போகுதோ அந்த டைம்ல அது ஈஸியா செப்பரேட் ஆகுறதுக்கு அந்த பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா they should be low. ஓகேவா? அப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு கோவலன்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனால the boiling point and melting point they are very low. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கோவலன்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. சோ ஸ்ட்ராங்கா இல்லாததுனால they do not conduct electricity. ஓகேவா? they do not conduct electricity. electricity conduction நடக்காது. ஓகேவா? இன்னொரு வார்த்தையில சொல்லலாம்னா இந்த கோவலன்ட் பாண்ட்ஸ் நார்மலி அயானிக் பாண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிச்சுன்னா, அயானிக் பாண்ட்ஸ்னா இப்போ அயானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம், NaCl சேர்ந்திருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல உள்ள இந்த அயானிக் பாண்ட் உடைஞ்சிச்சுன்னா எப்படி உடையும்னா Na+Cl- ன்னு உடையும். அப்போ it forms ions. இந்த கோவலன்ட் பாண்ட்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா அதுல உள்ள காம்பவுண்ட்ஸ் பிரியும் போது they do not form ions. ions formation இருக்காது. நார்மலி நம்ம படிச்சிருப்போம் ions form ஆச்சுன்னா electricity will conduct. electricity என்ன ஆகும்? பாஸ் ஆகும். electricity will pass through it. ஓகேவா? அப்ப இதுல ions form ஆகுது. சோ என்ன ஆகாது? எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. அப்ப இதுக்கு ரீசன் என்னது? they are covalent bonds. covalent bonds இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி என்ன? ப்ராப்பர்ட்டி பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் they are low. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னது? they do not conduct electricity. ஓகேவா? they do not conduct electricity. சரி. சோ இது வரைக்கும் கார்பன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். இனி மீதி உள்ள போர்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இத மறக்காம ரிவைஸ் பண்ணி உடனே படிச்சிருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். Thank you students. Thank you so much.